தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூரில் முருகனை தரிசிக்க அலைக்கடல் என பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி வணக்கம். அதிக பக்தர்கள் வருகை தொடர்பாக திருச்செந்தூர் இன்று எவ்வாறு காட்சியளிக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக அசுரரை அளிக்க முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் ஞானவேல் பெற்ற தினத்தை தான் இந்த தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தங்களுடைய தீமைகள் நீங்கும் என்ற அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தியும் காவடிகளை எடுத்தும் திருச்செந்தூர் நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறாங்க. வருகை தரக்கூடிய பக்தர்கள் தற்பொழுது அலகு குத்தி காவடிகளை சுமந்து முருகர் சன்னதியில் நேர்த்தி கடனை செலுத்தியும் வராங்க. இன்று அதிகாலை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கணக்கில் அடங்காத எண்ணற்ற பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் குவிந்து காணப்பட்டு இருப்பதால் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அதிகப்படியான 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கரகோஷம் எழுப்பி சிறு சிறு தேர்களிலும் தங்களுடைய குடும்பத்துடன் குழுக்களாக அரோகரா என கோஷத்துடன் வருகை தருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாகவே திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தற்பொழுது போக்குவரத்து காவலர்களுக்கும் வரக்கூடிய வாகனங்கள் தற்பொழுது அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சவாலாக இருந்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. திருச்செந்தூர் பகுதி மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி சாலை மற்றும் தூத்துக்குடி சாலைகள் முழுவதுமே பக்தர்கள் வருகையை நம்மளால காண முடிகிறது. இதனால் திருச்செந்தூர் பகுதி முழுமே பக்தர்கள் இறங்கியிருப்பது அலைமோதி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி.